பனானா. அதாவது வாழைப்பழத்தில நிறைய வெரைட்டீஸ் இருக்கு. அதுல நாம இன்னைக்கு நேந்திரம் பழம் நாம சாப்பிடுறதுனால நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். இந்த நேந்திர பழம் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, உடலின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே உதவி செய்யுது. குழந்தைகள் உடல் எடை குறைவாக இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளோட எடை கூடுறதுக்கு அவங்களுக்கு நேந்திர பழத்தை கொடுத்துட்டு வர்றதுனால, நல்ல தூக்கத்தையும், புது இரத்த உற்பத்தியையும், குழந்தைகளுக்கு உடல் எடையை ஆரோக்கியமா அதிகரிக்கவும் இந்த பழம் உதவி செய்யுது. நேந்திர வாழைப்பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய சருமம் பொலிவாக்கும். நரம்பு தளர்ச்சி நோய் இருக்கிறவங்க அதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நோய் குணமாக்கும். நேந்திர பழம் இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. இரும்புச்சத்து குறைபாட்டு நோயான இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க நேந்திர பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இரத்த சோகை பிரச்சனை சரியாயிடும். பழுத்த நேந்திர பழம், மிளகு, பால் இந்த மூன்றையுமே கலந்து இரவில் சாப்பிட்டு வந்தால் தொடர் இருமல், சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு இது நிரந்தரமா விலகக்கூடிய ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, நேந்திர பழத்தில் உடல் சூட்டினை குறைத்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தும் சத்துக்கள் நிறைய இருக்கு. காசநோய் உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முட்டையுடன் இந்த நேந்திர பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா காசநோய் அவங்கள விட்டு போயிடும். நேந்திர பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால இதய தசைகள் வலுவடையும். தினமும் நேந்திர பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதய நோயிலிருந்து அவங்க தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். இதயம் சீராக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நேந்திரம் வாழைப்பழத்துல இருக்கு. நேந்திரம் பழத்தை தினசரி சாப்பிட்டு வர்றதுனால சருமத்தை பாதுகாப்போட சருமத்தை பளபளன்னு உங்களை யங்கா வச்சுக்க முடியும். பொதுவாகவே நேந்திரம் பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னாலும், எந்த ஒரு உணவுப் பொருளையுமே நாம அதிகமா சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு சில தீங்கு விளைவுகளையும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நேந்திரம் பழத்தையும் நாம அளவோடு சாப்பிட பழகணும். ஸோ அதனால நேந்திர பழத்தில் பல சத்துக்கள் இருந்தாலும் அதை மிதமாக்க நாம சாப்பிடணும். எந்த உணவுமே அதிகமாக சாப்பிட்டா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தில் நம்ம சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.